அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். IMF இணக்கப்பாட்டை மக்களுக்கு சாதகமாக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர் டிரானலஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 302 முறைப்பாடுகள் பதிவு. தந்தை செல்வாவின் 127வது ஜனன தினம் என்று நினைவு கூறப்பட்டது. முல்லைத்தீவு நாயாறு கடலில் நீராடச் சென்ற 2 உயிரிழப்பு. முஸ்லிம்கள் இன்று நோன்பு பெருநாள் தொழுகை. தொடர்வது முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். IMF இணக்கப்பாட்டை மக்களுக்கு சாதகமாக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனைத்து பாதகமான இணக்கப்பாடுகளையும் மாற்றியமைத்து நாட்டின் பிரஜைகளாக வாழ வைப்பது தமது கடமையாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சமாதான நீதவான் ஹொரிகஸ் வெவ சந்திரரத்ன நாயக்க தேரருக்கு மல்வத்து பீடத்தின் மகா சங்கத்தினரின் ஆசியுடன் 2ஆம் சங்கநாயக்க பதவி பிரமாணம் மற்றும் கௌரவ பட்டம் வழங்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். දුක කඳුළු වේදනාව අවබෝධ කරගෙන දුකින් මුදවා ගන්නට අපි අපේ වගකීම් සහ යුතුකම් ඉෂ්ට කරන්නට ඕන. எமது நாட்டின் வங்குரோத்து நிலையால் மக்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர். இம்மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பெரும் பணி எம்மத்தியில் இருந்து வருகின்றது. பசியாலும் வேதனையாலும் வாடும் மக்களின் வலியையும் கண்ணீரையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கான கடமைகளை நிறைவேற்ற வேண்டியது எமது பொறுப்பாகும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் அமைந்து காணப்படும் IMF இணக்கப்பாட்டை மக்களுக்கு சாதகமான ஒன்றாக மாற்ற வேண்டும். மக்களை வாழ வைப்பது எமது கடமையாகும். இதனை நிறைவேற்ற நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். இந்த நாட்டிற்கு மக்களினது பிரச்சனைகளை விளங்கிக் கொள்ளும் தலைவர் ஒருவர் தேவை. துன்பப்படும் மக்களை விடுவிக்கும் பொறுப்பை எவ்வித பின்வாங்கலுமின்றி நிறைவேற்ற வேண்டும். வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டும் பயணத்தில் பெரும் செல்வந்தர்கள் அதிக சுமைகளை சுமக்க வேண்டும். துன்புறும் மக்களுக்கான எமது பொறுப்பை சரியாக நிறைவேற்றி அனைவரும் வாழக்கூடிய தாய்நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். දුක කඳුළු වේදනාව අවබෝධ කරගෙන දුකින් මුදවා ගන්නට අපි අපේ වගකීම් සහ යුතුකම් ඉෂ්ට කරන්නට ඕන. அனுசரணை வழங்கியோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். முன்னாள் அமைச்சர் டிரானலஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார். முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று ஆஜராகியிருந்தார். 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் போலீஸ் சார்ஜர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். அந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் மிக்க கட்சிகளை துடைத்தெறிவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். நமது நாடு மனித உரிமையை பாதுகாக்கும் விடயத்தில் சர்வதேச சமூகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார்.
மகரகம பனுவவிலில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் ජනතාවට උපතේ සිට මරණය දක්වා තමන්ට කරගන්න බැරි වැඩ ටික කරගන්න තියෙන ආයතන ටික වහලා තිබ්බි. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாம் 80% வாக்குகளை பெறுவோம். பாரம்பரிய ஊழல் மிக்க கட்சிகளை நாம் துடைத்தறிவோம். மனித உரிமைகளை பாதுகாக்கும் மோசடியில்லாத நாடு என சர்வதேசம் எம்மை அங்கீகரித்துள்ளது. ஆதலால் உள்ளூராட்சி சபைகளிலும் அதனை உறுதிப்படுத்த வேண்டும். மகரகம நகரசபை கடந்த காலங்களில் ஊழல் மிக்கதாக இயங்கியுள்ளது. அந்த சபை மாத்திரமல்லாது நாட்டினை ஏனைய சபைகளிலும் ஏராளமான முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளன. உள்ளூராட்சி சபையில் ஒரு உறுப்பினர் 5 ஆண்டுகளில் 4 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிப்பதில்லை. ஆனால் அந்த பதவிக்காக ஒரு சிலர் 15 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்கின்றனர். அவ்வாறாயின் நிலைமையை யோசித்து பாருங்கள். நாட்டில் திருடர்கள் குண்டர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துமாறு கோரி எமக்கு வாக்களித்தீர்கள். நாங்கள் அதனை நிச்சயமாக செய்வோம். අපේ රටේ ජනතාවට උපතේ සිට මරණය දක්වා තමන්ට කරගන්න බැරි වැඩ ටික කරගන්න තියෙන ආයතන ටික වහලා තිබ්බි. உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 302 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கடந்த 20ஆம் தேதி முதல் நேற்று வரை 302 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 2 முறைப்பாடுகளும், தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 274 முறைப்பாடுகளும், ஏனைய விடயங்கள் தொடர்பில் 26 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. பிரித்தானியாவின் நிலைப்பாடு சர்வதேச நீதிமன்றம் வரை செல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். முன்னாள் படை தளபதிகள் உட்பட 4 பேருக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பான பிரிட்டனின் நிலைப்பாடு சர்வதேச நீதிமன்றம் வரை செல்ல வேண்டும். இதன் மூலம் நீதி கிடைக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியா வைரவ புளியங்குளத்தில் அவரின் பணிமனையில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பிரித்தானியா 4 பேருக்கு தடை விதித்திருக்கிறது. மனித உரிமை மீறல் சம்பந்தமான நடவடிக்கை என்ற அடிப்படையில் இதை நாங்கள் முதல்ல வரவேற்கின்றோம். ஆனால் ஒரு வினோதம் நடைபெறுகிறது. தென்னிலங்கையிலே இப்பொழுது இருக்கின்ற அரசு சார்ந்தவர்கள் உட்பட, ஜேவிபி உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக நின்று இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது வினோதமாக இருக்கிறது. எங்களுடைய போராட்டங்களும் ஒருமித்த போராட்டங்களாக அது நடைபெறுவதில்லை. ஒருவரும் நினைத்துதான் போராட்டங்களை மேற்கொள்கிறார்கள். ஆகவே தொடர்ந்தும் எங்களை பார்த்து எங்களுடைய இந்த மனித உரிமை மீறல்களை செய்கின்றவர்களுக்கு பிரித்தானியா அரசு, ஐநா சபை கூட ஒரு எதிரான கருத்துக்களை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தருணத்திலே என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் எல்லோரும் தமிழர்களாக பிறந்து தேசியத்தை நேசிக்கிற எல்லோரும் இதை ஆதரிக்க வேண்டும். மனித உரிமை மீறல் சம்பந்தப்பட்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திலே அவர்களுக்கு நியாயம் வழங்குகின்ற, தீர்ப்பு வழங்குகின்ற நிலைப்பாடு ஏற்படுத்தப்படுவதற்கு நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஆகவே இன்றைய நிலையிலே நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தென்னிலங்கையில் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களை அளிக்கின்ற வாய்ப்புகளை மிக விரைவிலே செய்வார்கள் என்பது திட்ட தெளிவான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். ஆகவே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த புதிய அரசாங்கம் கூட அது ஒரு போராட்ட இயக்கம் என்று பார்க்கின்ற நிலை மாறி இந்த ஒரு இனவாத அரசாக தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு செயல்பாட்டை கூடுதலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பிரித்தானியாவினுடைய நிலைப்பாடு அது சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் உலக நாடுகள் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். தந்தை செல்வாவின் 127வது ஜனன தினம் இன்று யாழில் நினைவு கூறப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபகர் தலைவர் தந்தை செல்வாவின் 127வது ஜனன தினம் இன்று நினைவு கூறப்பட்டது. அந்த வகையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்.
குறித்த அஞ்சலியில் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். தந்தை செல்வாவின் 127வது ஜனன தினம் இன்று வவுனியாவிலும் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா பிரதான மணிக்கூட்டு கோபுர சந்தைக்கு அருகில் அமைந்துள்ள தந்தை செல்வா நினைவு தூவியில் இன்று காலை குறித்த நிகழ்வுகள் இடம்பெற்றது. இதன்போது தமிழரசு கட்சியின் வவுனியா மாவட்ட உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு நினைவு தூவிக்கு மலர் மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர். இதன்போது நினைவுரையினை கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் சேனாதிராஜா நிகழ்த்தியிருந்தார். தந்தை செல்வாவின் 127வது ஜனன தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகரில் உள்ள தந்தை செல்வா ஞாபகார்த்த பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு முன்பாக ஜனன தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு கிளை தலைவரும் முன்னாள் மட்டக்களப்பு மாநகர உறுப்பினருமான சிவபாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு பேச்சாளருமான ஞா ஸ்ரீநேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தந்தை செல்வாவின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. தமிழர்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து, அதாவது ஒரு துளி இரத்தமாவது சிந்தாமல் இந்த அகிம்சை வழியில் இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காந்திய வழியில் பயணித்த ஒரு உத்தமராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட உத்தமர் கண்ட கனவு இந்த இனவாத அரசினால் மழுங்கடிக்கப்பட்டது, தோற்கடிக்கப்பட்டது. அன்று அவர் அகிம்சை ரீதியாக போராடி பண்டா செல்வா ஒப்பந்தத்தை செய்திருந்தார், டட்லி செல்வா ஒப்பந்தத்தை செய்திருந்தார். இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த மண்ணில் சிங்கள, தமிழ், முஸ்லிம்களின் ஒரு இரத்தமும் சிந்தாமல் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்றுதான் அவர் அகிம்சை வழியாக சிந்தித்தார். ஆனால் பேரினவாத அரசு அவருக்கு தக்க பதிலை கொடுக்கவில்லை. அவரது அந்த உன்னதமான அந்த போராட்டத்தை அவர்கள் மழுங்கடித்தார்கள், தோற்கடித்தார்கள். இதன் காரணமாகத்தான் 30 வருட கால அகிம்சை போராட்டம் வெற்றி பெறாத நிலையில்தான் இளைஞர்கள் அகிம்சை வழியில் இந்த அரசுக்கு புரிய வைக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஆயுதங்களை ஏந்தி 30 வருடங்கள் போராட வேண்டிய நிர்பந்தத்திற்குள் தள்ளப்பட்டார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்றும் கூட நாங்கள் பல கட்சிகளின் ஆட்சிகளை 77 ஆண்டுகளாக பார்த்து வருகின்றோம். இப்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பார்க்கின்றோம். இந்த ஆட்சியிலாவது ஏதாவது நம்பிக்கை ஒழுக்கிட்டு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த நாட்டில் அபிவிருத்தி என்பதுதான் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. தேசிய இனப்பிரச்சனை என்கின்ற விடயத்தில் அவர்கள் ஒரு எந்த அளவும் கருத்தில் கொண்டிருப்பது போன்று தெரியவில்லை. முல்லைத்தீவு நாயாறு கடலில் நீராடச் சென்ற இருவர் இன்று உயிரிழந்துள்ளனர். முல்லைத்தீவு நாயாறு கடலில் நீராடச் சென்ற வேளை நீரில் அடித்து செல்லப்பட்ட இருவர் உயிரிழந்துள்ளனர். கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் அடித்துச் செல்லப்பட்ட யுவதி இன்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அத்துடன் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட வேளை மீட்கப்பட்ட யுவதி ஒருவர் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். உடையார்கட்டு பகுதியில் தையல் பயிற்சியை மேற்கொள்ளும் யுவதிகளும் தையல் பயிற்சியாளர்களும் என 15 பெண்கள் ஹப்ரக வாகனத்தில் நாயாற்று கடற்பகுதிக்கு சென்றனர். இவர்கள் நாயாறு கடலில் குளித்து கொண்டிருந்த போது திடீரென 3 பேர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இவ்வாறு அடித்து செல்லப்பட்டவர்களில் 3 2 பெண்கள் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்கள் இருவரும் 47 மற்றும் 20 வயதானவர்கள் ஆவார். இதில் வள்ளிபுரம் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான சிவபாலராஜன் பிரியந்தினி என்பவர் உயிரிழந்துள்ள நிலையில் 47 வயதான பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காணாமல் போன மற்றைய யுவதியை தேடும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டனர். இந்த தேடுதலின் போது இருட்டுமடு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த 20 வயதான சிவக்குமார் வெனுஷிகா எனும் யுவதி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் கடலில் நீராடச் சென்ற வேளை நீரில் அடித்துச் செல்லப்பட்ட 2 உயிரிழந்ததுடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய நபர்களை கொக்குளாய் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சந்தேக நபர் ஒருவர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹுஸ், ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கொழும்பு 14 பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதான நபர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று இரவு வெளிநாட்டிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். இதன்போது இடம்பெற்ற சோதனையில் சந்தேக நபரின் பயணப்பொதியில் 1 கிராம் 485 மில்லிகிராம் ஹுஸ் போதைப் பொருள், 5 கிராம் 44 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், 190 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டன.
தமிழரசு கட்சி சார்பில் திருகோணமலை வெறுகல் பிரதேச சபைக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திருகோணமலை வெறுகல் பிரதேச சபையில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு இன்று நடைபெற்றது. வெறுகல் ஈச்சிலம்பற்று பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தலைமையில் வேட்பாளர் அறிமுக நிகழ்வுகள் இடம்பெற்றது. கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அம்பாறை கல்முனையில் இலங்கை இந்து ஸ்மயம் சேவக சங்கத்தின் ஆன்மீக வதிவிட பண்பு பயிற்சி சிறப்பாக நடைபெற்றது. அம்பாறை கல்முனையில் இலங்கை இந்து ஸ்வயம் சேவக சங்கத்தின் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கான ஆன்மீக வதிவிட பண்பு பயிற்சி முகாம் கல்முனை நெற்பட்டி முனையில் சிவசக்தி மகாவித்தியாலயத்தில் நடத்தப்பட்டது. கடந்த ஒரு வார காலமாக இடம்பெற்ற பயிற்சி முகாமில் மாணவர்களின் நேர முகாமைத்துவம், சிறந்த நற்பண்புகள், ஒழுக்க விழுமியங்கள், ஆளுமை விருத்தியை மேற்கொள்ளும் பயிற்சிகள் என்பன வளவாளர்களால் வழங்கப்பட்டன. பயிற்சி முகாமில் 50 மாணவர்கள் கலந்து கொண்டனர். பயிற்சியின் நிறைவு நாளான இன்று மாணவர்கள் தாம் கற்றுக்கொண்ட பயிற்சிகளை அதிதிகள் முன்னிலையில் ஆற்றுகை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் கலை விழா இடம்பெற்றது. கிளிநொச்சி பிராந்திய ஈழத்தமிழர் கலை ஒன்றியத்தின் கலை விழா இன்று இடம்பெற்றது. இளவயது திருமணம் தொடர்பாக சமூகம் சந்திக்கும் சவால்கள் 2025 என்கின்ற துணைப்பொருளில் நிகழ்வுகள் இடம்பெற்றது. திறன்விருத்தி மண்டபத்தில் குறித்த கலை விழா முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி பிராந்திய ஈழத்தமிழ் கலைஞர்கள் ஒன்றியத்தின் தலைவர் கி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முதன்மை விருந்தினராக மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரன் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட கலாசார உத்தியோகஸ்தர்கள், கலைஞர் சங்கத்தின் கல்வியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். குரோதத்தை விதைத்து வாக்குகளை பெற வேண்டிய அவசியம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஏனைய தரப்பினரை போன்று குரோதத்தை விதைப்பதனூடாக வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மொனராகலை மாவட்டத்தின் வெள்ளவாய மற்றும் மொனராகலை தேர்தல் தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கு இடையிலான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். எதிரணி வேட்பாளர்களிடம் பல குறைபாடுகள் இருக்கலாம், இருப்பினும் அவர்களின் தனிப்பட்ட குறைபாடுகள் தொடர்பில் தேர்தல் மேடைகளில் பேச வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதேபோன்று அவர்களின் தனிப்பட்ட விடயங்களை அரசியலாக்க வேண்டாம் எனவும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் கிராமங்களில் செயற்படுத்தியுள்ள வேலை திட்டங்கள் மற்றும் மேலும் செயற்படுத்த உள்ள திட்டங்கள் பற்றி பேசுங்கள். குரோதத்தை உருவாக்கி பிரிவினையை விதைத்து வாக்குகளை பெற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் உண்மையை கூறுவோம். எம்மிடம் வேலை திட்டம் உண்டு. அந்த வேலை திட்டத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என அனைவரிடமும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் என குறிப்பிட்டார். உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை 5ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக அரசு அச்சக அதிபர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை எதிர்வரும் 5ஆம் தேதிக்கு நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக அரசு அச்சக அதிபர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். தபால் மூல வாக்களிப்புக்காக 7 லட்சம் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டு வருகின்றன. இந்த வாக்குச்சீட்டுகள் எதிர்வரும் 7ஆம் தேதிக்குள் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களுக்கு வழங்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. அனைத்து மாவட்ட செயலகங்களிலும் விநியோக செயல்முறை நடைபெறும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMLR ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 22, 23, 24, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது. அனைத்து உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளையும் அச்சிடும் பணிகள் எதிர்வரும் 28ஆம் தேதிக்குள் நிறைவு பெறும் என அரசு அச்சக அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். அதற்கமைய உள்ளூராட்சி தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ வாக்குச்சீட்டுகளின் விநியோகம் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளதாகவும் அரசு அச்சக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். ஜனாதிபதி எதிரணியை போன்று செயற்படுகிறார் என பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நகைப்புக்குரிய கருத்தையே ஜனாதிபதி முன்வைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඒ ජනාධිපතිතුමා ඒ කියන කාරණේ හරි විහිළු සහගතයි. ඒ කියන්නේ நாட்டில் தற்போது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சியை வீழ்த்துவதனூடாக இத்தகைய விடயத்தை மேற்கொள்ள முடியும். அந்த விடயமே தற்போது இடம்பெறுகின்றது. அதிகம் பேசுபவர்கள் தான் அடுத்ததாக சிறையில் இருப்பர் என்ற வகையில் ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் பகிரங்கமாக மிரட்டுகின்றனர். இந்த விடயம் அவர்களின் அடக்குமுறையின் பிரதிபலனாகும். அதேபோன்று ஊடகங்களையும் அச்சுறுத்த எத்தனிக்கின்றனர். தமக்கு எதிரானவர்களின் வாய்களை அடைத்து மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் விடயத்தையே அரசாங்கம் மேற்கொள்ள எத்தனிக்கின்றது. ஆனால் நாட்டு மக்கள் மீண்டும் அதே பொய்யை கண்டு ஏமாற்றமடைய மாட்டார்கள் என எண்ணுகின்றோம். அதேபோன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்பாக கைது செய்வதான கருத்தை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். இந்த விடயம் நகைப்புக்குரியதாகும். எதிரணியில் இருக்கும்போது இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது அவ்வாறு இருக்க தேவையில்லை. மாறாக செயற்படுத்த வேண்டும். அரசாங்கம் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு சுப நேரத்தை பார்த்து கொண்டுள்ளதா என சிந்திக்க வேண்டியுள்ளது. ඒ ජනාධිපතිතුමා ඒ කියන කාරණේ හරි විහිළු සහගතයි. ඒ කියන්නේ பால் தேநீரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஹர்ஷனா ருக்ஷன் தெரிவித்துள்ளார். பால்மா விலை அதிகரிப்பினால் பால் தேநீரின் விலை மற்றும் பால் சார்ந்த பழச்சாறுகள் சீஸ் ஆகியவற்றின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 10 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஹர்ஷனா ருக்ஷன் தெரிவித்துள்ளார். பால்மாவின் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பால் தேநீர் பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து வகையான பழச்சாறுகளின் ஒரு கோப்பையின் விலை இன்று நள்ளிரவு முதல் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்படும். பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சீஸ் உள்ளிட்ட பல வகையான உணவுப் பொருட்களின் விலையும் 10 ரூபாவால் உயர்த்தப்படும். தற்போது கீரிச்சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் 2 வகையான அரிசியையும் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு வாங்க வேண்டியுள்ளது. அரிசி விலை உயர்வை அடிப்படையாக கொண்டு உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்தினால் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்வார்கள் என்பதனால் உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க மாட்டோம் என சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷனா ருக்ஷன் தெரிவித்துள்ளார். கொழும்பு காலி முகத்திடலில் நோன்பு பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் தோற்ற முஸ்லிம்கள் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை இன்று கொண்டாடுகின்றனர். அதன் ஒரு அங்கமாக கொழும்பு காலி முகத்திடலில் இன்று காலை நோன்பு பெருநாள் திடல் தொழுகை இடம்பெற்றது. மேமன் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தொழுகையில் ஏராளமான முஸ்லிம் பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர். மத வழிபாடுகள் நிறைவடைந்தமையை தொடர்ந்து முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் இன்று நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் தோற்ற முஸ்லிம்கள் இன்று ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமையை வலியுறுத்துகின்றமையினால் ஏழைகளின் பசியை அறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற படிப்பினையை நோன்பு உணர்த்துகின்றது. அந்த வகையில் நோன்பு பெருநாள் தொழுகை கிளிநொச்சியில் உள்ள பள்ளிவாசல்களிலும் இன்று காலை இடம்பெற்றது. கிளிநொச்சி நகர் சலாம் ஜும்மா பள்ளிவாசலில் உள்ள சிறப்பு தொழுகை இடம்பெற்றது. பள்ளிவாசலின் மௌலவி ரம்ஷான் மௌலவி தலைமையில் தொழுகை இடம்பெற்றது. இதில் அதிகளவான இஸ்லாமிய மக்கள் பங்கேற்றனர். திருகோணமலை மூதூர் பொது விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை அல்ஹஸ்னாக் சமூக அபிவிருத்தி மையத்தின் ஏற்பாட்டில் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. தொழுகையினை மௌலவி அப்துல் லத்தீப் நிகழ்த்தியிருந்தார். மட்டக்களப்பு ஈராவூர் அலிகார் தேசிய பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற விசேட கூட்டுத் தொழுகையில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். ஹாஃபீஸ் NLM ஆஸ்மி தொழுகை நடத்தினார். மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரையில் இன்று காலை நடைபெற்ற பெருநாள் நோன்பு தொழுகையில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர்.
இதில் ஐஷெஃப் சைலுஃப்தீன் மதனி பெருநாள் தொழுகையையும் ஹுப்தா பிரசங்கத்தையும் நிகழ்த்தினார். காத்தான்குடி இஸ்லாமிய செனஸ்ட்ரி ஏற்பாட்டில் பெருநாள் தொழுகை ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு யமீல் உஸ்லாம் அல் பள்ளிவாசலில் இன்று விசேட தொழுகை இடம்பெற்றது. மௌலவி MN ருசைத் வாலாஹி தலைமையில் நடைபெற்ற விசேட தொழுகை மற்றும் துவா பிரார்த்தனையில் மட்டக்களப்பு நகரில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ஹஜ் பெருநாள் தொழுகையும் ஹுப்தா பிரசங்கமும் மருதமுனை கடற்கரை திறந்த வெளியில் இன்று காலை நடைபெற்றது. மருதமுனை தாருல் ஹுய்தா மகளிர் இஸ்லாமிய அரபு கல்லூரியின் பணிப்பாளர் கலாநிதி MLM முஃபாரக் மதனி தொழுகையை நடத்தி பிரசங்கமும் நிகழ்த்தினார். இதேவேளை அம்பாறை நெற்பட்டிமுனை, கல்முனை, சம்மாந்துறை, நீந்தாவூர், அக்கரைப்பற்று, பொத்துவில் உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளிலும் பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றன. அம்பாறை சம்மாந்துறை அல்மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் நோன்பு பெருநாள் தொழுகையில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். நோன்பு பெருநாள் தொழுகையும் ஹுப்தா பிரசங்கத்தையும் மௌலவி ஜபருல்லாஹ் நிகழ்த்தினார். யாழ்ப்பாணத்தில் விழிப்புணர்வு கருத்தரங்கு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மருத்துவ சங்கத்தின் ஏற்பாட்டில் உயிர்காக்கும் முதலுதவி, இருதய சுவாச மீளுயிர்ப்பு பயிற்சி மற்றும் வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு யாழில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் அரியாலை சனசமூக நிலையத்தில் குறித்த செயலமர்வு மயக்க மருந்து நிபுணர் வைத்தியர் S பவானியின் நெறிப்படுத்தலில் வைத்தியர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது உயிர்காக்கும் முதலுதவி மற்றும் இருதய சுவாச மீளுயிர்ப்பு பயிற்சி தொடர்பிலும் செயல்முறை ரீதியாக பயிற்றுவிக்கப்பட்டது. வீதி விபத்துக்கள் தடுப்பு முறைகள் பற்றிய தெளிவுபடுத்தல்கள் குழந்தைகள் மற்றும் சிறுவர் சத்திர சிகிச்சை நிபுணரான வைத்தியர் சயந்தனால் வழங்கப்பட்டது. பொது வைத்திய நிபுணரும் யாழ்ப்பாண மருத்துவ சங்கத்தின் செயலாளருமான வைத்தியர் R சிவரஞ்சினி பயிற்சியினை நிறைவு செய்தவர்களுக்கான சான்றிதழ்களையும் வழங்கி வைத்தார். பேராதனையில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். பேராதனை ஏதடுவாவ பகுதியில் முச்சக்கர வண்டி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்றிரவு 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாகவும் விபத்தின் போது 4 பேர் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் போயகம மற்றும் ஹெந்தனிய பகுதியைச் சேர்ந்த 46 மற்றும் 53 வயதுடைய 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தின் பின் இருக்கையில் பயணித்த 2 உயிரிழந்துள்ளனர். பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னூற்று உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மை பலத்தை கைப்பற்ற முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெற்றி உறுதியாகியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 340 உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மை பலத்தை எம்மால் கைப்பற்ற முடியுமாக இருக்கும். பொய்யுரைத்து ஆட்சி அமைத்துள்ள அரசாங்கம் தொடர்பில் கடந்த 6 மாத காலத்தில் மக்கள் நன்கு அறிந்து கொண்டுள்ளனர். அதேபோன்று கீழ்மட்ட மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக மாறியுள்ளனர். அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர். ஆகவே நாட்டின் நிலை தொடர்பில் கீழ்மட்ட மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்குமாறு அனைத்து வேட்பாளர்களுக்கும் கூறியுள்ளோம். அதற்கமைய தேர்தலில் வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. அந்த வகையில் எம்முடைய வெற்றி உறுதியாகியுள்ளது. පළාත් පාලන මැතිවරණයෙන් අපි ඉදිරියට එනවා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளியை வெளிப்படுத்த கால எல்லை அவசியம் என விபதுரு கெல உரிமை அமைப்பின் தலைவர் உதய கமன்வில தெரிவித்துள்ளார். குறுகிய கால எல்லைக்குள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக போலீசாருக்கு வழங்கப்படும் அழுத்தம் தவறான ஒருவரை சூத்திரதாரியாக பிரதிபலிக்க வழிவகுக்கும் என விபதுரு கெல உரிமை அமைப்பின் தலைவர் உதய கமன்வில தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். දැන් පොලිසියට අනිසි පීඩනයක් තියෙනවා මහමුලකරුවෙක් හිටියාය කියලා අප්‍රේල් 21ට කලින් රටට හෙළිදරව් කරන්න. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுபநேரம் பார்த்து வேலை செய்வதே இதனூடாக வெளிப்படுகின்றது. குற்றமளித்தவர்களை வெளிப்படுத்துவதற்கு கால எல்லை அவசியமில்லை அல்லவா? எதற்காக ஏப்ரல் 21ஆம் திகதிக்கு முன்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் குற்றவாளிகளை வெளிப்படுத்துவதாக கூற வேண்டும்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்தாரி யார் என்பதை ஏப்ரல் 21ஆம் திகதிக்கு முன்பாக வெளிப்படுத்தவில்லையாயின் வீதிக்கு இறங்குவதான எச்சரிக்கை கருது நாளினால் அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்டது. அதன் காரணமாகவே ஜனாதிபதி ஏப்ரல் 21ஆம் திகதிக்கு முன்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் குற்றவாளியை வெளிப்படுத்த உள்ளதாக கூறியுள்ளார். இது பிழையான விடயமாகும். குறுகிய கால எல்லைக்குள் சூத்திரதாரியை வெளிப்படுத்த வேண்டும் என்றவாறாக போலீசாருக்கு வழங்கப்படும் அழுத்தம் தவறான ஒருவரை சூத்திரதாரியாக பிரதிபலிக்க வழிவகுக்கும். දැන් පොලිසියට අනිසි පීඩනයක් තියෙනවා මහමුලකරුවෙක් හිටියාය කියලා අප්‍රේල් 21ට කලින් රටට හෙළිදරව් කරන්න. இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவராக சாஸ்மி சில்வா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 2025 முதல் 2027ஆம் ஆண்டு வரையான காலகட்டத்திற்கு இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவராக சாஸ்மி சில்வா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் சபையின் 64வது ஆண்டு பொதுக்கூட்டத்தின் போது இவர் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சாஸ்மி சில்வா 4வது முறையாக பதவியேற்றதுடன் தலைவர் பதவிக்கு போட்டியின்றி 3வது முறையாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பாதாள குழுவினரின் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாட்டில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். අනිවාර්යයෙන්ම රටේ ජනතාවට තිබිය යුතු ආරක්ෂාව නිදහසේ බය නැතුව ජීවත් වෙන්න ඕන පරිසරය ඒවා නිර්මාණය වෙන්නේ. அரசியல்வாதிகள் பிரபுக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாட்டில் பாதாள குழுவின் செயற்பாடு காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் காணப்படுகிறது. அரசாங்கம் மிக தீவிரமாக தலையிட்டு இந்த பிரச்சனையை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். நான் அரசியல் ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறேன். எனினும் பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் பொறுப்புகள் வழங்கப்படும் இடத்து அதனை அர்ப்பணிப்புடன் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இராணுவத்தினரை வைத்துக் கொண்டு பயங்கரவாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தோம். நாட்டில் இயங்கும் 1500 வரையிலான பாதாள குழுவினரை ஒழிப்பது கடினமான விடயமல்ல. இதேவேளை எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறும். கடந்த காலங்களில் இருந்த அரசியல்வாதிகளால் வாக்குறுதி மீறப்பட்டமையே இதற்கு காரணமாகும். අනිවාර්යයෙන්ම රටේ ජනතාවට තිබිය යුතු ආරක්ෂාව නිදහසේ බය නැතුව ජීවත් වෙන්න ඕන පරිසරය ඒවා නිර්මාණය වෙන්නේ. பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ரொட்டும்ப அமில ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ரொட்டும்ப அமில என அழைக்கப்படும் அமில சம்பத் என்பவர் ரஷ்யாவில் அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரொட்டும்ப அமில கைது செய்யப்பட்டதை ரஷ்ய போலீசார் உறுதி செய்துள்ளதாகவும் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். யாழ்ப்பாணம் இந்து ஆன்மீக பிரச்சார சங்கம் முன்னெடுத்த 2ஆம் ஆண்டு நிறைவு விழா இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் இந்து ஆன்மீக பிரசாரகர் சங்கம் முன்னெடுத்த 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் திருக்குறள் போட்டிகளுக்கான வடமாகாணம் தழுவிய பரிசளிப்பு விழாவும் நல்லூர் திருஞான சம்பந்தர் ஆதீன மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களம், கனடா உலக ஒழுங்குநெறி கழகம் ஆகியவற்றின் ஆதரவுடன் இந்து ஆன்மீக பிரசாரகர் சங்க தலைவர் ஆர் கனகதுர்கா தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றது. நிகழ்வில் ஆன்ம விசாரம் என்ற இந்து சமய ஆன்மீக பிரசாரகர் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு மலர் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இந்து ஆன்மீக பிரசாரகர் சங்கத்தினரால் நாடு தழுவிய ரீதியில் திருக்குறள் சார்ந்த போட்டிகள் நடத்தப்பட்டு இதன் பரிசளிப்பு விழாக்கள் கண்டி, மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டிருந்தன. அந்த வகையில் இதன் நிறைவு நிகழ்வு நெல்லை ஆதீனத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்குணராஜா, கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை விரிவுரையாளரும் ஆன்மீக பிரசாரகர் கற்கை நெறி வளவாளருமான பாலசண்முகன், இந்து சமய அலுவலர்கள் திணைக்கள பணிப்பாளர்
அனிருத்தன், கோப்பை ஆசிரியர் கலாசால அதிபரும் இந்து ஆன்மீக பிரசாரகர் கற்கை நெறி வளவாளருமான சந்திரமௌலீசன் லலீசன், தென்கரையூர் அமிர்த ஸ்ரீகந்த குருக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அம்பாறை கல்முனை தமிழ் சங்கத்தின் மீளுருவாக்க கூட்டம் இன்று இடம்பெற்றது. அம்பாறை கல்முனை தமிழ் சங்கத்தின் மீளுருவாக்க கூட்டம் இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் TJ அதிசயராஜ் தலைமையில் பிரதேச செயலக ஒன்றுகூடல் மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள், திணைக்கள பணிப்பாளர் நவநீதன் உட்பட மூத்த எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கல்முனை தமிழ் சங்கத்திற்கான புதிய யாப்பு, புதிய நிர்வாக சபை தெரிவு, எதிர்கால செயற்திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. சங்கத்தின் புதிய தலைவராக சஞ்சீவி சிவகுமார், செயலாளராக ரகுவரன், பொருளாளராக டெனிஸ்கரன் உள்ளிட்ட 11 பேர் கொண்ட செயற்குழுவும் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருந்தது. அதன்படி வடக்கு, வடமத்தி, மேல் சபரக, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவக்கூடும் எனவும், இது மனித உடலால் உணரப்படக்கூடிய அளவிற்கு அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இச்சூழ்நிலையில் கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும், போதுமான அளவு தண்ணீர் அருந்துவது முக்கியம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெப்பமான வானிலை காரணமாக வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இலங்கையில் HIV பாதிப்பு அதிகரித்து வருவதாக எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் அறிவித்துள்ளது. இலங்கையில் HIV பாதிப்பு தொடர்பில் அதிகரித்து வருவதாக தேசிய பாலியல் பரவும் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. அண்மைய காலங்களில் நாட்டில் HIV-உடன் வாழும் புதிய நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதற்கமைய 2024 ஆண்டு மட்டும் HIV-உடன் வாழும் 824 புதிய தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் 718 பேர் ஆண்கள் ஆவர். அண்மைய காலங்களில் 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட புதிய தொற்றாளர்களிலும் எண்ணிக்கையிலும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் மட்டும் 15 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்களில் 115 பேர் புதிய HIV தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதுடன் 2024 ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட எய்ட்ஸ் இறப்புகளின் எண்ணிக்கை 47 காணப்படுகிறது என தேசிய பாலியல் பரவும் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் குறிப்பிட்டுள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சட்டத்திறனியை விடுவிக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சட்டத்திறனை உதயங்கனியை உடனடியாக விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட சட்டத்திறனை உதயங்கனி எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய தாக்கல் செய்த மனுவை விசாரித்த பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைவர் முகமது லாஃபர் தாகிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அரசடி பகுதியில் கேரள கஞ்சா அடங்கிய 45 பொதிகள் கைப்பற்றப்பட்டன. யாழ்ப்பாணம் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண சிறப்பு அதிரடிப்படையினருடன் இணைந்து நடத்தப்பட்ட நடவடிக்கையிலே ஒரு தொகை கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. அரசடி பகுதியில் கேரள கஞ்சா அடங்கிய 45 பொதிகள் கைப்பற்றப்பட்டன. குறித்த கஞ்சா சுமார் 32 மில்லியன் ரூபாய் பெறுமதியானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.
அனுசரணை வழங்கியோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.